பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 9 வசனம் 11. சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். சீயோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி, சீயோனில் என்றால் எருசலேமில் அல்லது பரலோகில் வாசமாக இருக்கிற தேவனை அவரை கீர்த்தனம் பண்ணி என்ன சொன்னால் புகழ்ந்து அவரை போற்றி அவர் நாமத்தை உயர்த்தி அவருடைய வல்லமையை சொல்லி கீர்த்தனம் பண்ணி, எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. 1000 நாமங்களை சொல்லி அவரை கீர்த்தனம் பண்ணுவது, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது, நாமத்தை உயர்த்துவது, அவர் நாமத்தை போற்றி புகழுவது, இதெல்லாம் என்னது? சீயோனில் வாசமாக இருக்க தேவனை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்பது தேவன் கொடுத்த நமக்கு ஒரு பெரிய காரியம். அவரை புகழ்ந்து பாடுவது, அவரை போற்றி துதிப்பது. காரணம், தேவன் இந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தார். மரம் செடி கொடிகளை கொடுத்தார், விலங்குகளை கொடுத்தார், ஆஸ்திகளை கொடுத்தார், பழங்களை கொடுத்தார், நல்ல தோட்டத்தை கொடுத்தார், நல்ல உறவுகளை கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டு ஒன்று சொன்னார், என் மகிமையை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். வேறு ஒருவனுக்கும் என் மகிமையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆகவே தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, அந்த மகிமையை கர்த்தருக்கு மாத்திரம் செலுத்துங்கள். அந்த மகிமை மனுஷனுக்கு கொடுத்துடாதீங்க. மனுஷன் இந்த பூமியில் உயர்ந்திருக்கலாம், குறிப்பிட்ட வருஷம் தான் உயர்ந்திருக்க முடியும். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு போய்விடும். குறிப்பிட்ட வருஷங்கள் தான் அவன் ஒரு பதவியில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பதவி போயிடும். குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் பணக்காரனாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது போயிடும். குறிப்பிட்ட ஆண்டு தான் அவன் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அந்த பதவியானது போயிடும். ஆனால் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டு. என்றென்றைக்கும் போற்றப்படத்தக்க புகழப்படத்தக்க தேவன் ஒருவர் உண்டு. அவர்தான் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவராகிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரை கீர்த்தனை பண்ணி அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்தி அவர் நாமத்தை போற்றி புகழுங்கள், அவர் நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள். ஆகவே தான் அவர் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகி கொண்டார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த நேரத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் தான் இருக்கும். எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் அவன் துதிப்பேன், எல்லா நேரத்திலும் அவரை போற்றி போடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அடுத்து சொல்கிறார், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இதுதான் காஸ்பல், இதுதான் ஷேரிங் தி ட்ரூத், ஷேரிங் த லவ் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அவரை போற்றி புகழ்வது, அவரை ஆராதிப்பது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, அவருடைய செய்கைகளெல்லாம் மனுஷனுக்கு அறிவியுங்கள், ஜனங்களுக்கு அறிவியுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிலாம் செஞ்சார்னு சொல்லி சொல்லுங்கள். வேதத்தை எடுத்து சொல்லுங்கள், வசனத்தை எடுத்து சொல்லுங்கள். அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அதற்கு தான் தேவன் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த ரெண்டையும் செய்யணும். தேவனை உயர்த்துவதும், அவரை பாடி புகழுவதும், ஞாயிற்றிலும் போய் கர்த்தரை ஆராதிப்பதும், பாடலை பாடுவதும், வசனத்தை வாசிப்பதும், இதெல்லாம் ஒரு பகுதி. கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஒரு பகுதி என்ன? அவரை புகழ்ந்து கீர்த்தனம் பண்ணுவது. இன்னொரு பகுதி அவருடைய செய்கைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பது. இது அடுத்த 50%. ஒரு பகுதி மற்றவங்க செஞ்சுட்டு இன்னொரு பகுதியை நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா அங்கே கிறிஸ்துவ வாழ்க்கை பூர்ணமடையாது. ஆகவே ஒரு பகுதி எல்லோரும் செய்கிறோம், ஒரு பகுதியானது சரியாக செஞ்சிடறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், காட்டேஜ் பிரேயருக்கு போகிறோம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறோம், எல்லாம் எல்லாம் செய்கிறோம். அது வாழ்க்கையினுடைய விசுவாச வாழ்க்கையின் பாதியை செய்து விடுகிறோம். மீதி பாதி என்ன? அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை போய் பிரசங்கம் கேட்குறோம், அந்த பிரசங்கத்தை போய் மற்ற ஆட்களுக்கு சொல்லணும். அந்த பிரசங்கத்தில் ஒரு பகுதி என்ன உங்களுக்கு புரிஞ்சதை போய் சொல்லணும், என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ நீங்கள் சொல்லணும். அதுதான் அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள். எங்கள் சர்ச்சில் அந்த சண்டே இந்த பிரசங்கம் பண்ணாங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம் என்ன பண்ணலாம்? அந்த செய்கைகளை, அவருடைய கிரியைகளை, அவருடைய மகத்துவத்தை, அந்த பிரசங்கத்தின் சாராம்சங்களை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஒரு ஊழியக்காரர் எல்லாத்தையுமே செய்ய முடியாது. ஒரு ஊழியக்காரன் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் பேச முடியாது, அல்லது நீங்கள் வேலை செய்ய இடத்துக்கு வர முடியாது, கம்பெனிக்குள்ளே வர முடியாது, ஸ்கூலுக்குள்ளே வர முடியாது, காலேஜுக்குள்ளே வர முடியாது. காரணம், அவருக்கு அங்கே உள்ளே போக அனுமதி கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சொல்கிற பிரசங்கம், பாடல்கள், சாட்சிகள் எல்லாம் போய் மற்றவர்களுக்கு சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இந்த சண்டே எங்கள் சர்ச் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்கிற பொழுது தான் அது நீங்கள் செய்கிற ஊழியத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. ஆகவே அவருடைய செய்கைகளை அறிவியுங்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்த காரியங்களை அறிவியுங்கள். அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் தேவன் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவன் யார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அவங்க நினைக்கிற மாதிரி தேவன் இல்லை, அவர் வித்தியாசமானவர், அவர் வேறொரு தேவன், அவர் வேறொரு ஆண்டவர் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவரை சொல்லுகிற பொழுது தான் கேள்விப்படுவான், சொல்லுகிற பொழுது தான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே தேவனை போற்றி புகழுவோம்,
அந்த போற்றி புகழுக்கு தேவையான மற்றவர்களுக்கு அறிவிப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தலாம் பரிசுத்தவர் நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை போற்றி புகழுவதும் உம்முடைய செய்களை மற்றவர்களுக்கு அறிவிப்பதுமே எங்கள் வாழ்க்கை நோக்கமாக இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் பொறுப்படுத்துவோம். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.